மேட்டூர் அருகே கைதான 5 பேருக்கு யானை தந்தங்கள் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ளது கொளத்தூர். இங்குள்ள 7.5 மத்திக்காடு பகுதியில் சிலர் யானை தந்தங்களை பதுக்கி வைத்துள்ளதாக சேலம் மாவட்ட வன அதிகாரிக்கு புகார் வந்துள்ளது. அது குறித்து விசாரிக்க மேட்டூர் வனச்சரகர் சிவானந்தத்திற்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் கடந்த சில நாட்களாக மேட்டூர் வனச்சரகர் சிவானந்தம் மற்றும் வனத்துறையினர் மாறுவேடத்தில் 7.5 மத்திக்காடு பகுதிக்கு சென்று கண்காணித்தனர். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த பெருமாள், பழனி, ஒண்டியப்பன், செல்வக்குமார் மற்றும் அருணாச்சலம் ஆகியோர் சிக்கினர். அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 4 யானை தந்தங்களை நேற்று மாலை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த எடை 7 கிலோ ஆகும். பெரிய யானை தந்தங்கள் 2ம் சிறிய யானை தந்தங்கள் 2ம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றை பதுக்கி வைத்திருந்த 5 பேரையும் வனத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த யானை தந்தங்கள் அனைத்தும் 20 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகும். அடர்ந்த வனப்பகுதியில் இறந்து கிடந்த யானையின் தந்தங்கள் என பிடிபட்டவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அது உண்மையா என விசாரித்து வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் வனப்பகுதியில் நடமாடிய சந்தன வீரப்பன் கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழக அதிரடிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். யானைகளை வேட்டையாடி தந்தங்களை திருடியதாக வீரப்பன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனவே அப்போது வீரப்பனால் வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட தந்தங்களை தற்போது மீட்டு விற்பனை செய்ய முயன்றனரா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. அதன் முடிவிலேயே உண்மை நிலவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.